ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். சோமு அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தார். அவர் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தார். அவர் டெய்லி அவங்க பாட்டி கூட தான் தூங்குவார். அவங்க பாட்டி சொர்க்கத்தினுடைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய. அதனால் டெய்லி அவங்க பாட்டி கூட தூங்குவார். அவங்க என்ன மாதிரியெல்லாம் கதை சொன்னாங்கன்னா, சொர்க்கத்தை பற்றி நல்லா வர்ணனை பண்ணாங்க. சொர்க்கத்தில் தேவதைகள், தேவியும் தேவதைகளும் இருப்பாங்க. அங்கே துக்கமே கிடையாது, அழுகை, கூக்குரல், மனசோர்வு, டயர்டு, ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது, களைப்பு எதுவுமே கிடையாது. அங்கே சதா சுகமாக இருக்கும். அங்கே துக்கம் அப்படிங்கிற பேருக்கு அங்கே இடமே கிடையாது. அங்கே இல்லாத பொருளே இல்லை. அங்கே புஷ்ப விமானம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கும். ஃபேமிலிக்குன்னு ஒன்று இருக்கும். நம்ம அதை ஓட்டுறதுக்கு டிரைவர்லாம் தேவையில்லை. நம்ம உட்கார்ந்தோடனே நினச்சோடனே தானாகவே நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இப்போ இங்கேருந்து நம்ம ஃபாரின் போனோம் அப்படின்னா ஒரு செகண்டில் அது கொண்டு சேர்த்துறோம். அதாவது மார்னிங் பிக்னிக் போகிறாங்க ஃபாரினுக்கு, அந்த ஒலி அலையினுடைய ஸ்பீடில் அது போயிட்டு வந்துடும். அதனால் அங்கே டெலிஃபோன் கிடையாது சொர்க்கத்தில். அப்புறம் அங்கே காய்கறியினுடைய சப்ஜியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்கே பூக்களுடைய சப்ஜி தான் பண்ணுவாங்க. அங்கே சொர்க்கத்தில் பாலாறு ஓடும், சொர்க்கத்தில் தேனாறு ஓடும். முக்கியமாக சொர்க்கத்தில் எல்லோரும் ஆத்மாபிமானிகளாக இருப்பாங்க. அதாவது அங்கே இறப்பு அப்படிங்கிற சாவு, மரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க எல்லோரும் ஆத்மாபிமானியாக இருக்கக்கூடிய காரணத்தினால தேவதைகள் அவங்க இந்த உடல் ஒரு ஆடை, இன்னொரு உடலை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், சின்ன ஒரு குழந்தையினுடைய உடலில் போக போகிறேன் அப்படின்னு அவங்க உணர்வு இருக்கக்கூடிய காரணத்தினால, அவங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியக்கூடிய காரணத்தினால சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதை கூட எப்படி பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறாங்க கலியுகத்தில், அதே மாதிரி சத்தியுகத்தில் அந்த இறந்த நாள், இறக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுவாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரீரம் விட போகிறவரும் மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த உலகம் மாதிரி துக்கம் கிடையாது. சத்தியுகத்தில் எல்லா பில்டிங்கும் தங்கத்தினால் இருக்கும். அப்புறம் அதில் வைர கற்கள் பூசப்பட்டிருக்கும். அங்கே இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒயர் ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை வச்சு பல்பு போட்டு லைட்டு வேணும் அப்படியெல்லாம் கிடையாது. சதா எப்போவுமே அங்கே ராத்திரி ஆயிடுச்சுன்னா தானாகவே லைட் எரியும். அதாவது வைரங்கள், ரத்தின கற்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் அது பிரகாசத்தை கொடுக்கும். இவ்வளோ நீள ஒயரெல்லாம் கிடையாது. அண்டர் கிரவுண்டில் மேலே அந்த மாதிரிலாம் எதுவும் ஒயரும் கிடையாது. சத்தியத்தில் 36 வெரைட்டி உணவு ஒரு நேரத்தில் சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு எல்லாம் ஒரு ஸ்பூன், சின்ன சின்ன ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. சத்தியத்தில் அவங்க தூங்குவாங்க நம்மளை மாதிரி. 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஆனால் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே எந்திரிக்கிறோமா, ஐயோ எந்திரிக்கணுமே, இது இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது, எந்த டென்ஷனும் இருக்காது. அவங்க தூங்குறதும் எந்திரிக்கிறதும் ஒன்று போலவே இருக்கும். அப்புறம் அங்கே அலாரம்லாம் கிடையாது. பறவைகள் சப்தமிடுறதோ இல்லைன்னா தலைகள் அசைகிறது, அந்த சத்தத்தில் எந்திரிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அலாரம். அங்கே ஸ்கூல் இருக்கும் இதே போல். ஆனால் பாடல்கள், இசை, நாடகம், டிராயிங், இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான ஒர்க்கு தான் அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. ராஜ்யத்தினுடைய செயல்பாடு, அதனுடைய பாடம் அந்த மாதிரி இருக்குமே தவிர இங்கே மாதிரி மூட்டை கணக்கில் புக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே எல்லாமே சுகமானதாக, மகிழ்ச்சி கூடியதாக இருக்கும். துக்கம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமே இருக்காது. மொத்தத்தில் ஆனந்தமாக இருக்கும். சதா சந்தோஷமாக, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆடி பாடிட்டு மகிழ்ச்சியாக எந்நேரமும் அங்கே திருவிழா தான். டெய்லி அங்கே தீபாவளி தான். அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சோமுவோட பாட்டி டெய்லி சோமுக்கு. அப்போ சோமுக்கு தோணுது, அப்போ நம்ம பாட்டி இவ்வளோ தெரிஞ்சுருக்காங்க, இவ்வளோ தூரம் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்களே, அப்போ நம்மளும் ஒரு நாள் போனால் என்ன, ஏன்னா பாட்டி தான் சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட கேட்டு போகலாம் அப்படின்ட்டு பாட்டிகிட்ட கேட்குறாரு. பாட்டி நீ என்ன சொர்க்கத்தை பற்றி எவ்வளோ சொன்னியே, என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போ பாட்டி, நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாட்டி என்ன சொன்னாங்க, சொர்க்கம் போகணும் அப்படின்னா நிறைய புண்ணியம் செஞ்சிட்ருக்கணும், புண்ணியம் செஞ்சால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீ போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே சோமுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. சோமு அழுதுட்டுருக்கார். ராத்திரி தூக்கம் வரல அவருக்கு. அழுதுகிட்டே இருக்காரு. அவர் பெட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு அழுது. ஏன்னா பாட்டி இவ்வளோ தூரம் கதை சொல்லிவிட்டு அவ்வளோ ஆசையை தூண்டி விட்டுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போ பாட்டி அப்படின்னு சொன்னால் முடியாது, புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் அழுதுட்டுருக்காரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் பறந்து ஒயிட் கலரில் ஏஞ்சல் ஃபரிஸ்தா பறந்து அவருக்கு முன்னாடி நின்றுட்டு கேட்குது,
சோமு நீ ஏன் அழுற அப்படின்னு இருக்குது. அப்போ அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்படி வந்து பாட்டி டெய்லி வந்து சொர்க்கத்தினுடைய கதையை சொன்னாங்க. அப்போ அதை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அங்கே போகணுன்னு தோணுச்சு. அப்போ கேட்டால் அவங்க வந்து நிறைய புண்ணிய காரியம் செஞ்சுருக்கணும், அப்போ தான் நீ போக முடியும்னு சொல்லிட்டாங்க, அதான் கவலையில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே ஃபரிஸ்தா ஏஞ்சல் சொல்லுது, அப்படியா, நான் உன்னை கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவேன், ஆனால் நீ ஒரு வேலை மட்டும் செய்யணும், என்ன வேலை வேணாலும் செய்கிறேன், நீ சொல்லு, என்னை கூட்டிகிட்டு போனால் சரி அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க அந்த ஃபரிஸ்தா வந்து அந்த ஏஞ்சல் வந்து ஒரு பாக்ஸு கொடுக்குதுங்க, கண்ணாடி பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாக்ஸ் 4 பக்கம் க்ளோஸில் இருக்குது, எல்லா பக்கமும் க்ளோஸில் இருக்குது, 8 பக்கமும். இந்த பாக்ஸை கொடுத்துட்டு இதில் வந்து நீ எப்போ காயின்ஸால் நிரப்புறியோ, நிரம்பிடுச்சு அப்படின்னா அப்போ நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், ஃபுல் ஆன உடனே, இது என்னுடைய ப்ராமிஸ் அப்படிங்கிறாரு. உடனே அவர் பார்க்குறாரு, பாக்ஸில் ஓப்பன் எங்கேயுமே இல்லை. மறுபடியும் அழுறாரு, பாக்ஸே மூடி இருக்குது ஃபுல் பக்கம், 4 பக்கமும் 6 பக்கமும், எப்படி நான் காசு போடுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க வந்து பைசா ஏஞ்சல் சொல்லுது, இல்லை இல்லை, இது அந்த காசு கிடையாது, உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி கொடுக்குறதோ அப்பா கொடுக்குறோ அந்த காசு கிடையாது, இது ஒவ்வொரு காயினும் நீ ஒவ்வொரு புண்ணிய காரியம் எப்போ செய்வியோ அப்போ 1 ரூபா தானாக விழும், 2 புண்ணிய காரியம் செஞ்சால் 2 ரூபா தானாக விழும், 3 புண்ணிய காரியம் செஞ்சால் 3 ரூபா தானாக வந்துடும். இந்த மாதிரி புண்ணிய காரியம் செய்ய செய்ய இது காயின்ஸால் நிறைஞ்சு ஃபுல் ஆனோடனே நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடும், ஓகேவா அப்படிங்குது அப்படிங்கிறாங்க அந்த ஃபரிஸ்தா. அப்புறம் மறுபடியும் அழுறாரு. இப்போ ஏன் அழுறான்னு கேட்டால், ஆமாம் புண்ணிய காரியம் எப்படி செய்கிறது, அப்போ புண்ணிய காரியம் எப்படி செய்கிறதுங்கிறத ஏஞ்சல் சொல்கிறாங்க. பெரியவங்க சொன்னால் மதிக்கணும், உடனே செய்யணும், அப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே சொன்ன உடனே அப்படியே செய்யணும், பெரியவங்களை மதிக்கணும், இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா. நம்ம பாபா குழந்தைகளுக்கு நமக்கு தெரியும், நம்ம பாபா நினைவு இல்லாமல் எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பாபா நினைவில் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது புண்ணிய காரியம் இல்லையா. இதே மாதிரி அவர் லௌகிக ரீதியில் அந்த ஸ்டோரியில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டார், அப்போ ரொம்ப உற்சாகமாக ஆகிட்டார். உடனே நாளைக்கு பார்த்துருவோம், காலையில் புண்ணிய காரியம் நல்ல காரியம் செஞ்சு காயின்ஸ் விழுதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டார். காலையில் எந்திரிக்கிறாரு, அவங்க பாட்டி கூப்பிட்றாங்க, சோமுங்க வா, என்ன பாட்டி, இந்த கடையில் போய் மருந்து வாங்கிட்டு வா, ஓடி போய் வாங்கி கொடுத்துட்டார். பார்த்தா போய் பார்க்குறாரு, பாக்ஸில் 1 ரூபா விழுந்துச்சு. ஆஹா, உண்மையிலே வேலை செய்தே, அப்போது சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாரு நினைக்கிறாரு. அப்புறம் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறாரு. அவங்க மழை சீசனாக இருந்தாலும் அவர் கொடை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவங்க அப்பா வந்து கால் கொஞ்சம் ஊனம். அப்போ அவருக்கு அங்கிள் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடைக்கு மழைக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு கொடையை கொடுத்தாரு. வீட்டில் வந்து பார்த்தா பாக்ஸில் பார்த்தா 2 ரூபா இருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஏஞ்சல் சொன்னது வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப போதை ஏறிடுச்சு அவருக்கு. அப்போ வந்து அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் விட்டு போகிறாங்க எல்லோரும், பஸ் ஏறுறதுக்காக போகிறாரு. அப்போ அவர் ரோடை கிராஸ் பண்ணணும் அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு. அப்போ பார்க்குறாரு, ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு, அவரை கிராஸ் பண்ணி விடணும், அவரை பஸ் ஸ்டாண்டு கூட்டிகிட்டு போகணும். அப்போ பார்க்குறாரு, அவங்களுடைய மேக்ஸ் டீச்சர் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. அவர் நினைக்கிறாரு, இவரை கிராஸ் பண்ணி விட்டால் நமக்கு ஒரு காயின்ஸ் கிடைக்கும், அப்புறம் மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க, ஏதோ அவங்க மார்க் போடுறதுக்கு ரொம்ப கன்ஜூஸாக இருக்காங்க, போடவே மாட்டேங்கிறாங்க நமக்கு மட்டும். ஒரு வேளை நம்ம இப்போ அவங்க முன்னாடி கிராஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, சபாஸ் சோமு அப்படின்ட்டு என்னை தட்டி கொடுப்பாங்க, ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கிராஸ் பண்ணி விட்டார். டீச்சர் பார்க்குறாங்க, சோமு இவ்வளோ நல்ல பையனா நீ, ஆஹா நான் நினைக்கவே இல்லையாப்பா, வெரி குட் சபாஸ் அப்படின்ட்டாங்க. சோமு ரொம்ப திருப்தி ஆகிட்டார், அப்பா மேக்ஸ் டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வீட்டில் போய் பார்க்குறாரு, வீட்டில் போய் பார்த்தா 3 ரூபா இருக்கணும்ல, ஆனால் அங்கே 2 ரூபா தான் இருந்தது. அப்போ பார்க்குறாரு, 3 ஒரு புண்ணிய காரியம் செஞ்சால, அப்போ 3 ரூபா வந்திருக்கணும்ல, ஏன் வரல, அப்போ 4 ரூபா வந்திருக்கணும், ஒன்று மேக்ஸ் டீச்சரை நான் இம்ப்ரெஸ் பண்ணேன், ஒன்று கிராஸ் பண்ணி விட்டேன், 4 ரூபாய் வந்திருக்கேன், சரி 3 ரூபாய் வந்திருக்கணும், அதே 2 ரூபா அப்படியே இருக்குது, ஏன் விழல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சல் பறந்து வர்றாங்க. ஏஞ்சல் அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து பலன் எதிர்பார்த்து தானே செஞ்ச, வலது கை செஞ்சால் இடது கைக்கு தெரியக்கூடாது, அப்போது நீ ஒரு காரியம் செஞ்ச, கிராஸ் பண்ணி விட்ட, டீச்சர் புகழ்வாங்க அப்படின்னு நீ கிராஸ் பண்ணி விட்டோன்னே அவங்க புகழ்ந்தாங்க, அது சரியாக போச்சு, 0 அதனுடைய புண்ணிய கணக்கு. அதனால் எந்த ஒரு காரியமும் ஊருக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது புண்ணிய கணக்கில் சேராது
ஒரு ஊரில் வந்து ஒரு கோயில் இருந்தது. அந்த கோவிலில் வந்து ஒரு ஃபேன் இருந்தது. அந்த ஃபேனில் 3 ரெக்கை இருந்தது. அந்த 3 ரெக்கையில் எழுதியிருந்தாங்க. ஒரு ரெக்கையில் உபயம் முத்துக்குட்டி, இன்னொரு ரெக்கையில் உபயம் குட்டி பிள்ளை, இன்னொரு ரெக்கையில் முத்துசாமி. அப்படி 3 பேர் எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து புண்ணிய காரியம் செஞ்சாங்க. ஆனால் அங்கே விளம்பரம் ஆயிடுச்சு. அதனால் அவங்க புண்ணிய காரியம் அவங்களுக்கு புண்ணியம் சேர்ந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா செலவாயிடுச்சு இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ சரியாக போச்சு. அதனால் ஏஞ்சல் புரிய வைக்குது, இந்த மாதிரி வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு சோமுக்கு. ஓ, இந்த மாதிரி இருக்கா, அப்போ இனி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இது பண்ணிகிட்ருக்காரு. நல்லா முயற்சி பண்ணி பாதி பாக்ஸ் வந்துருச்சு. பாதி பாக்ஸ் வந்த உடனே அப்போ வந்துருச்சு. அன்றைக்கி விளையாடிட்டுருக்காரு. அப்போ அவரை விட குட்டி பையன் ஒருத்தர் இருந்தாப்புல, அவரை லைட்டாக அடிச்சிட்டாரு கோவத்தில். அப்புறம் போய் பார்க்குறாரு பாக்ஸை. நைட்டு பார்த்தா 2 ரூபா தான் இருந்தது, மீதி எல்லாம் பறந்துருச்சு. இப்போ அவருக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு சோமுக்கு. ஐயோ, எவ்வளோ ஒவ்வொரு பைசாவாக சேர்த்து 15 நாள் 20 நாளாக காயின்ஸ் சேர்த்தா ஒரே லேசாக தான் அடித்தேன், கோவத்தில் லைட்டாக தான் அடித்தேன், அதுலேயே பறந்து போயிடுச்சு. அப்போ பார்த்தா கோபம் அப்போ எவ்வளோ பெரிய பாவ காரியம். 15 20 ஒரு மாதத்தினுடைய சேமிப்பு கணக்கை காலி பண்ணிடுச்சு. அப்போ இனி கோவமே படக்கூடாது அப்படின்ட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்புறம் கோவமே படலை. அப்புறம் இன்னும் கஷ்டப்பட்டு மார்க்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கிறாரு இதே மாதிரி. அப்போ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, சோமு போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. உடனே இல்லைம்மா, கடைசி ஓவர் 6 ரன்னு, இந்த அடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அந்த மேட்சும் முடிஞ்சு போச்சு. அடுத்த மேட்சும் தொடங்கிடுச்சு. அவர் கடைக்கு போக மறந்துட்டார். அப்புறம் போய் பார்க்குறாரு, பாதி பாக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஏஞ்சல் சொல்லியிருக்கோம்ல, பெரியவங்க சொன்ன மாதிரி செய்யணும். அவங்க வந்து பெருக்க சொல்கிறாங்கன்னா, பெரியவங்க நம்மளை ஒரு பெருக்க சொல்லியிருக்காங்க ஒரு ரூமை, அதில் நான் அரைகுறையாக பெருக்கினேன், இல்லைனா துடைக்க சொன்னாங்க, பெருக்க மட்டும் செஞ்சேன், துடைக்கலை. இந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு 100% நம்ம செய்யாமல் பாதி செஞ்சோம் அப்படின்னா அப்போ கட்டளைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அது புண்ணிய காரியம் ஆகாது. அதனால் சொன்ன மாதிரி செய்யணும், உடனே செய்யணும். அதனால் அது உனக்கு மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஏஞ்சல் மறுபடியும் புரிய வைக்கும். அப்புறம் அவர் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். எதெல்லாம் புண்ணிய காரியம், என்னெல்லாம் பண்ணணும், எது பண்ணக்கூடாது எல்லாம் தெரிஞ்சதுனால நல்லா கரெக்டாக எல்லாத்தையும் மூவ் பண்ணி ஃபுல் பாக்ஸ் நிறைஞ்சிச்சு. அப்புறம் ஃபுல் பாக்ஸ் நிறைஞ்சவொடனே ஒரு அசரீரி வாக்கு கேட்குது, இப்படி இந்த ஹாப்பி வில்லேஜ் அப்படின்னு ஒரு ரிட்ரீட் சென்டர் இருக்குது, அங்கே வா, அந்த கார்டனுக்கு வா அப்படின்ட்டு. இவரும் பாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போனால் ஒரு வயசான தாத்தா உட்காந்து அழுதுட்டுருக்கிறாரு. அப்போ அவரை பார்த்தோன்னே, தாத்தா ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்குறாரு சோமு. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் வந்தது. ஏஞ்சல் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்தது. அந்த பாக்ஸை வந்து காயின்ஸால் ஃபில்லப் பண்ணால் நீ சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிச்சு. அப்போ அந்த புண்ணிய காரியம் தான் அதுக்கு காயின்ஸாமா. நான் புண்ணிய காரியம் செஞ்சு பாக்ஸ் ஃபில்லப் ஆகிடுச்சு. நான் அங்கே கொண்டு வந்தேன், ஹாப்பி வில்லேஜுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. நான் எடுத்துகிட்டு வந்த இடத்துல தொலைஞ்சி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கிறாரு தாத்தா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளாக இருந்தால் என்ன படிப்போன்னு தெரியாது. ஆனால் சோமு என்ன பண்ணார்னா, அவர் சொல்கிறாரு, நான் வந்து 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன், இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது எனக்கு, நான் எத்தனை பாக்ஸை வேணாலும் ஃபில்லப் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கீங்க, ரொம்ப வயசாக இருக்குது, நீங்களாவது சொர்க்கத்துக்கு போங்க, இந்தாங்க பாக்ஸை வச்சிங்கன்னு கொடுத்துருவாரு. அப்புறம் பார்த்தா அது தாத்தா இல்லை, அந்த ஏஞ்சல். ஆஹா சோமு, நீ எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுட்ட, உன்னுடைய புண்ணியத்தையே நீ கொடுத்துட்ட, அப்போ உனக்கு புண்ணியம் நல்லா பொங்கி நிறைஞ்சிருச்சு, வா சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. சோமோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஓம் சாந்தி. ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இதே போல் தான் நமக்கு கூட நம்மளுடைய சமஸ்காரம், நமக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே சமஸ்காரங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்புறம் பாபா கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. நம்ம என்னெல்லாம் புண்ணிய காரியம் செய்கிறோமோ அது ஒரு ரூபாயாக நமக்குள்ளே சேவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லப் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய ஆத்மாவுடைய சம்ஸ்காரம், பாவம் புண்ணியங்கிற அந்த பாக்ஸில் புண்ணியத்தினுடைய கணக்கு பாக்ஸ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்ம தானாகவே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தேவதையாக மாறி சொர்க்கத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் போய் தேவதையாகிடுவோம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.